நவம்பர் 5ஆம் தேதிக்கான தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க துணை அதிபர் தேர்தல் முடிவை ஆவலுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு கிராமமானது எதிர்பார்க்கிறது. அது எந்த கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசேந்திரபுரம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகே தான் பார்த்தீங்கன்னா இந்த துளசேந்திரபுரமானது இருக்கிறது. இந்த துளசேந்திரபுரத்திற்கும் அமெரிக்க துணை அதிபர் தேர்தலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசேந்திரபுரத்தைச் சேர்ந்த பிவி கோபால் ஐயர் ராஜம் தம்பதியரின் மகள் தான் பார்த்தீங்கன்னா சியாமலா. இந்த சியாமலாவின் மகள் தான் பார்த்தீங்கன்னா ஹமலா ஹாரிஸ். இந்த ஹமலா ஹாரிஸ் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய துணை அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அதனை முன்னிட்டு தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்க துணை அதிபர் தேர்தல் முடிவை துளசேந்திரபுரமானது ஆவலுடன் எதிர்பார்க்கிறது. துளசேந்திரபுரம், இந்த துளசேந்திரபுரம் பார்த்தீங்கன்னா ஹமலா ஹாரிஸ் அவர்களுடைய தாய் வழி தாத்தா ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தகவல்களை உள்ளடக்கிய புதுப்பிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய இணையதளத்தினை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். அது 8 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த டிஎன்பிசியினுடைய இணையதளமானது புதிதாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. இது பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் அனைத்து தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு தேவையான தேர்வு குறித்த அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் வழங்கும் வகையில் தேர்வு தகவல் பலகை என்ற பக்கமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கும் தமக்கு தேவையான விவரங்களை அந்த பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதளமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பார்த்தீங்கன்னா சின்ன நீலாங்கரை அங்குள்ள சக்தி முத்தம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலமானது இந்து சமய அறநிலைத்துறையுடைய அனுமதி இல்லாமல் கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு மீன்வளத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த இடத்தில் மீன்வளத்துறை மூலம் மீன் அங்காடி அமைக்க அரசானது திட்டமிட்டிருக்கிறது. அதே போல் சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடமானது கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைக்க கொடுக்கப்பட்டது. தற்போது பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 பேர் தனித்தனியாக மனு தாக்கல் செய்திருக்காங்க. அதன்படி கோயில் இடங்களை கோயில் பயன்பாட்டுக்கு தவிர மற்ற பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு இருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் நிலங்களை கோயில் அல்லாத பிற பயன்பாட்டிற்கு தமிழக அரசானது மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வேறு பயன்பாட்டுக்காக அந்த நிலங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதே போல் அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் நிலங்களில் குத்தகைக்கு இருப்பவர்களுக்கு அறநிலைத்துறை நிர்ணயித்த குத்தகை மற்றும் வாடகை தொகையை குறித்த காலத்தில் செலுத்த வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதே போல் கோயிலுடைய நிலங்களை கோயில் விழாக்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். விவாகரத்து வழக்குகளில் ஜீவனாம்சம் அதே போல் இடைக்கால இழப்பீடு, இந்த ஜீவனாம்சம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா இடைக்கால இழப்பீடை பார்த்திங்கன்னா இன்டரிம் காம்பன்சேஷன். இவை வழங்குவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்து மல்ஹோத்ரா இவங்க பார்த்திங்கன்னா பெண் நீதிபதி, அதே போல் ஆர் சுபாஷ் ரெட்டி இருவர் கொண்ட அமர்வானது இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. அதாவது நவம்பர் 4ஆம் தேதி இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. இந்து மல்ஹோத்ரா இவங்க பார்த்திங்கன்னா அதாவது நேரடியாக வழக்குரைஞராக இருந்து அதாவது லாயராக இருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். அதாவது அவங்க பார்த்திங்கன்னா இந்து மல்ஹோத்ரா இவங்க பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு எந்த நீதிபதி பதவியும் வகித்தது கிடையாது. அவங்க பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்குரைஞராக
அதாவது தனிப்பட்ட முறையில் தனியார் வழக்குரைஞராக தன்னுடைய வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது பார்த்திங்கன்னா அந்த வழக்குரைஞர்களிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேர்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு தேர்வு பெற்ற முதல் பெண் நீதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கில் பார்த்திங்கன்னா ஒருவரே பார்த்திங்கன்னா ஜீவனாம்சம் கேட்டு வெவ்வேறு நீதிமன்றங்களில் வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடர்ந்தால் ஜீவனாம்சம் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் ஜீவனாம்சம் பெற்ற விவரத்தை மற்ற நீதிமன்றங்களில் மனுதாரர் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா அவருக்கு வழங்கப்பட வேண்டிய எஞ்சிய ஜீவனாம்ச தொகையை மற்ற நீதிமன்றங்கள் முடிவு செய்ய முடியும் அப்படின்னும் வழிகாட்டு நெறிமுறை சொல்லியிருக்காங்க. அதே போல் அனைத்து விவகாரத்து வழக்குகளிலும் கணவரும் மனைவியும் பார்த்திங்கன்னா தங்களுடைய சொத்து மதிப்பு மற்றும் கடன் விவரங்களை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு தாக்கல் செய்ய போதும் தான் பார்த்திங்கன்னா இடைக்கால நிவாரணத் தொகை வழங்குவது குறித்து நீதிமன்றத்தால் மதிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜீவனாம்சமாக எவ்வளவு தொகையை அளிப்பது என்பது குறித்து வெவ்வேறு அளவுகோலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றமே முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவர்கள் பொதுவாக சம்பந்தப்பட்ட நீதிமன்றமே முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மனுதாரருக்கு இந்த ஜீவனாம்சம் வழங்க வேண்டிய நாள் எந்த தேதியிலிருந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மனுதாரர் நீதிமன்றத்தில் அந்த ஜீவனாம்சம் வேண்டி மனு தாக்கல் செய்த தேதியை அடிப்படையாக கொண்டு அவருக்கு ஜீவனாம்சமானது வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. கரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளிகளானது திறக்கப்படாத நிலையில் ஆந்திர மாநிலமானது நவம்பர் 2ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறந்தது. குறிப்பாக பார்த்திங்கன்னா 9வது மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு வகுப்பானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கப்பட்டு 3 நாட்களிலேயே பார்த்திங்கன்னா சித்தூர் மாவட்டத்தில் 125 ஆசிரியர்கள் 3 மாணவர்கள் என ஆந்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக 150 ஆசிரியர்களுக்கும் 10 மாணவர்களுக்கும் கரோனா நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் லவ் ஜிகாத்தை தடை செய்ய விரைவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு அந்த மாநில உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது லவ் ஜிகாத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலியாக காதல் செய்கிறேன் அப்படிங்கிற பெயரில் மதமாற்றம் செய்யப்படுவதுதான் பார்த்திங்கன்னா லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை தடுக்க புதிதாக சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு கர்நாடக மாநிலமானது தெரிவித்திருக்கிறது. அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றமானது இந்த லவ் ஜிகாத் அப்படிங்கிற பெயரில் போலி காதல் மூலம் மதமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்தது குறிப்பிடத்தக்கது. OnePlus இது பார்த்திங்கன்னா சீனாவைச் சேர்ந்த செல்ஃபோன் தயாரிப்பு நிறுவனம். இந்த நிறுவனமானது உலகிலேயே மிகப்பெரிய OnePlus விற்பனையகத்தை இந்தியாவில் ஹைதராபாத்தில் திறந்திருக்கிறது. உடைய சொந்த நாடான சீனாவில் கூட இந்த அளவுக்கு பெரிய விற்பனையகத்தை திறக்காமல் இந்தியாவில் OnePlus நிறுவனமானது திறந்திருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த நிறுவனத்திற்கு உள்ள வரவேற்பை இது காட்டுவதாக அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த OnePlus விற்பனையகத்துக்கு பார்த்திங்கன்னா OnePlus நிஜாம் பேலஸ் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. அதே போல் இந்த விற்பனையகத்தினுடைய உள்பகுதி முழுவதும் கண்ணாடியால் இந்த கட்டடமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தங்களுடைய சேவையானது மிகவும் வெளிப்படையானது அப்படின்னு காட்டுவதற்காக முழுவதும் கண்ணாடியால் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த நிறுவனமானது தெரிவித்திருக்கிறது. கிரீஸுக்கு சொந்தமான சமோஸ் தீவு அருகே கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக பார்த்திங்கன்னா துருக்கியினுடைய இஸ்மிர் நகரானது கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தினுடைய அதிர்வுகள் துருக்கியினுடைய தலைநகர் இஸ்தான்புல், அதே போல் கிரீஸினுடைய தலைநகர் ஏதென்ஸ் ஆகிய நகரங்களிலும் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டிருக்கிறது. இதுவரை பார்த்திங்கன்னா இஸ்மிர் நகரில் 114 பேர் இந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்திருக்கின்றனர்.
பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தமானது 2014ஆம் ஆண்டு கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியினுடைய வெப்பநிலையை 2 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வைத்திருப்பது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கம். இது பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தானதை தொடர்ந்து இது பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் தங்களுடைய நாடுகளுடைய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய கரியமில வாயுவின் அளவை குறிப்பிட்ட அளவுக்கு கட்டுப்படுத்த அந்த ஒப்பந்தத்தில் நாடுகள் ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் கையெழுத்திட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தமானது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும், அதே போல் அமெரிக்கர்களுடைய வேலைவாய்ப்பை பறிக்கும் அப்படின்னு ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகக்கூடிய முடிவை அறிவித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்திலிருந்து விலக நினைக்கக்கூடிய நாடுகள் அதற்காக 3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனை. அதன்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய காத்திருப்பு காலமானது நவம்பர் 4ஆம் தேதியுடன் முடிவடைந்ததை அடுத்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவானது அதிகாரப்பூர்வமாக விலகியிருக்கிறது. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார் விலகுவதாக. காத்திருப்பு காலம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகள் 2020 நவம்பர் 4ஆம் தேதியுடன் முடிவடைந்ததை அடுத்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவானது அதிகாரப்பூர்வமாக விலகியிருக்கிறது. எத்தியோப்பியா இந்த நாடு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடு. இந்த எத்தியோப்பிய நாடினுடைய தலைநகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஸ் அபாபா. அடிஸ் அபாபா இதான் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவினுடைய தலைநகர். இந்த நாட்டினுடைய ஒரு மாகாணம், அதாவது ஸ்டேட் தான் பார்த்தீங்கன்னா டிக்ரே. இந்த மாகாணத்திற்கு, இந்த மாநிலத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இராணுவத்திற்கு அந்த நாட்டினுடைய பிரதமர் அபை அகமது உத்தரவிட்டிருக்கிறார். டிக்ரே மாகாணத்தினுடைய அந்த டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணி அப்படிங்கிற படையினர் பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய இராணுவ நிலை மீது தாக்குதல் நடத்தியது தான் பார்த்தீங்கன்னா பிரதமர் அபை அகமது இந்த டிக்ரே மாகாணத்தின் மீது இராணுவ நடவடிக்கையை எடுப்பதற்கு உத்தரவிடுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. எத்தியோப்பியாவினுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 2019ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை இவர் பெற்றிருக்கிறார். அதாவது 20 ஆண்டுகளாக நீடித்து வந்த எல்லை பிரச்சனைக்கு எத்தியோப்பியாவுக்கும் எரித்ரியாவுக்கும், எத்தியோப்பியா எரித்ரியா இந்த 2 நாடுகளுக்கும் இடையே 20 ஆண்டுகளாக நீடித்து வந்த எல்லை பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு கண்டதை அடுத்து 2019ஆம் ஆண்டு நோபல் பீஸ் பிரைஸ் பெற்றிருக்கிறார். தற்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாட்டின் சொந்த மாநிலத்தின் மீது டிக்ரே அப்படிங்கிற சொந்த மாநிலத்தின் மீது இராணுவ நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது அப்படின்னு தெரிவிக்கப்படுகிறது. நீரவ் மோடி இவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் 14,000 கோடி கடன் மோசடி புகாரில் சிக்கிய வைர வியாபாரி தான் பார்த்தீங்கன்னா நீரவ் மோடி. தற்போது பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்து வருகிறார். அதாவது லண்டனில் சிறையில் இருந்து வருகிறார். இவரைத்தான் பார்த்தீங்கன்னா நாடு கடத்துவதற்கான வழக்கானது லண்டனில் உள்ள
வெஸ்ட்மினிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நீதிமன்றத்தில் இந்தியாவினுடைய சிபிஐயும் அதே போல் அமலாக்கத்துறையும் அவர் மீதான வங்கிக் கடன் மோசடி அதே போல் கருப்பு பண மோசடி புகார்களுக்கு உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த ஆதாரங்களை வெஸ்ட்மினிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவையினுடைய கூட்டமானது நவம்பர் 4ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி பார்த்திங்கன்னா, ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஹிமாச்சல பிரதேசம் சிம்லா குழு மாவட்டங்களில் சட்லஜ் ஆற்றில் 210 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்திருக்கிறது. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேச மாநிலம். மாவட்டம் பார்த்தீங்கன்னா சிம்லா குழு மாவட்டங்களில் சட்லஜ் ஆற்றில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நீர்மின் திட்டமானது அமல்படுத்தப்பட இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 1810 கோடி முதலீட்டில் இந்த திட்டமானது அமல்படுத்தப்பட இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்பெயின் நாட்டிற்கும் இடையே ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா விண்வெளித்துறையில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை அதிகரிக்க செய்வதற்கான இந்தியா ஸ்பெயின் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்தியாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் நிறுவனத்திற்கும் ஸ்பெயினில் உள்ள ஐஏசி அதே போல் ஜிடிசி இந்த நிறுவனத்திற்கும் இடையே ஒப்பந்தமானது முடிவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மருந்து தர கட்டுப்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இந்தியா பிரிட்டன் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. இதற்கும் பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் இந்த துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க செய்வதற்காக இந்தியா பிரிட்டன் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தானது. அதன்படி பார்த்திங்கன்னா 5G தொழில்நுட்பம் அதே போல் க்ளவுடு கம்ப்யூட்டிங் பிக் டேட்டா அதே போல் தகவல் தொழில்நுட்ப கொள்கைகள் அலைக்கற்றை ஒதுக்கீடு கம்பியில்லா சேவைகள் இந்த துறைகளில் இரு நாடுகளும் பரஸ்பர ஒத்துழைப்பு அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியா இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே பார்த்திங்கன்னா மருத்துவம் சுகாதாரம் இந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தானது. இதற்கும் பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆன்லைன் ரம்மி மற்றும் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும். அதே போல் ஆன்லைன் சூதாட்டத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய விளம்பரங்களில் நடிக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலி கங்குலி அதே போல் திரைப்பட நடிகர் பிரகாஷ்ராஜ் சுதீப் ராணா அதே போல் நடிகை தமனா ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு மதுரை கிளையில் அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மனுவில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் வீரர்கள் அதே போல் திரைப்பட நடிகர் நடிகைகளை கொண்டு விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. இதனை நம்பி ஏராளமான இளைஞர்கள் ஆன்லைன் ரம்மி போன்ற சூதாட்டங்களில் ஈடுபடுகின்றனர். இதன் மூலம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து பலர் தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் சூதாட்டம் இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட சூதாட்ட விளையாட்டில் வெற்றி பெற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டில் பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வி அதாவது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட முறையில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் விளையாட்டானது செல்கிறது. அதன்படி பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த ஆன்லைன் விளையாட்டில் சூதாட்ட விளையாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா வெற்றி பெற இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் வெற்றி பெறுவது போல் உங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெரிய தொகையை பார்த்திங்கன்னா அந்த சூதாட்ட விளையாட்டை நடத்தக்கூடிய நிறுவனமே வெற்றி பெறக்கூடிய வகையில் அந்த விளையாட்டானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.
அதாவது இது குறித்து கடந்த ஜூலையிலே பார்த்தீங்கன்னா நீதிமன்றமானது ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவை பின்பற்றி தமிழக அரசானது தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. அது பார்த்திங்கன்னா தமிழக அரசு தரப்பில் முதலில் ஆன்லைன் லாட்டரியை தடை செய்தது தமிழகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு விவகாரத்தையும் தீவிரமாக ஆலோசித்து வருகிறோம் அப்படின்னு தமிழக அரசு அதனது தெரிவித்திருக்கிறது. தெலுங்கானா மாநிலம் பார்த்திங்கன்னா பணம் வைத்து விளையாடக்கூடிய அனைத்து ஆன்லைன் விளையாட்டுகளையும் தடை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனை மீறுபவர்கள் பார்த்திங்கன்னா குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியாவதில் இழுபறியானது நீடிக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தல் பார்த்திங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி நடைபெற்றது. நவம்பர் 3ஆம் தேதி இந்த தேர்தலானது நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதியே தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்த நாளே அமெரிக்க அதிபர் தேர்தல் பார்த்திங்கன்னா ஜோ பிடேன் அவர்கள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. அதே போல் ட்ரம்ப் அவர்கள் பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட அதிபர் வேட்பாளர் ஜோ பிடன் பார்த்திங்கன்னா 238 மக்கள் பிரதிநிதிகளுடைய வெற்றியை பெற்றிருக்கிறார். அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலுக்கான மக்கள் பிரதிநிதியுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 538. இதில் பார்த்திங்கன்னா 270 மக்கள் பிரதிநிதிகளுடைய வாக்காளர்களை பெறுகின்றவர் தான் பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவர், அதிபராக முடியும். 270. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜோ பிடேன் அவர்கள் 238 மக்கள் பிரதிநிதியினுடைய வெற்றியை பெற்றிருக்கிறார். அதே போல் டொனால்டு ட்ரம்ப் பார்த்திங்கன்னா 213 பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா இழுபறியானது நீடிக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த இந்திய அமெரிக்கர்கள் பிரமிளா ஜெயபால், எம்மி ஃபெராம், ரோகண்ணா, ராஜா கிருஷ்ணமூர்த்தி, ஜெனிஃபர் ராஜ்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கின்றனர். அதே போல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் முதலாக திருநங்கை ஒருவர் சாரா மெக்பிரைட் அப்படிங்கிற திருநங்கை ஒருவர் அந்த நாட்டினுடைய செனட் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது பார்த்திங்கன்னா அமெரிக்க வரலாற்றிலேயே முதலாக திருநங்கையான சாரா மெக்பிரைட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உலக முதலீட்டாளர்கள் பங்கேற்கக்கூடிய வட்டமேசை கூட்டமானது பிரதமர் நரேந்திர மோடியுடைய தலைமையில் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த கூட்டமானது காணொளி முறையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பா, கனடா, தென்கொரியா, ஜப்பான், மத்திய கிழக்கு நாடுகள், அதே போல் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் இந்த நாடுகளுடைய முன்னணி முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். அதே போல் இந்தியா சார்பில் பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதே போல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். அதே போல் ஹெச்டிஎஃப்சியினுடைய தலைவர் தீபக் பரேக், சன்ஃபார்மா குழுமத்தினுடைய திலீப் சங்வி, அதே போல் ரிலையன்ஸ் குழுமத்தின் முகேஷ் அம்பானி, இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் நந்தன் நீல்கேனி, அதே போல் டாடா குழுமத்தினுடைய ரத்தன் டாட்டா, கோடக் மஹிந்திரா வங்கியினுடைய உதய் ஆகியோரும் இந்த பிரதமர் தலைமையில் நடைபெறக்கூடிய உலக முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். துளிர்விடும் நம்பிக்கை அப்படின்னு தலையங்கம் கொடுத்துருக்காங்க. இதன்படி இந்த கரோனா நோய் தொற்று சூழலுக்கு இடையே நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய பொருளாதாரமானது சற்று தலைநிமிர தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி நடப்பு நிதியாண்டில் முதன்முறையாக ஜிஎஸ்டி வருவாயானது 1 லட்சம் கோடியை கடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி
2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாத மொத்த ஜிஎஸ்டியானது 1,05,155 கோடியாக வசூலாகி இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாத மொத்த ஜிஎஸ்டி வசூலுடன் ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 10.2% அதிகம். அதே போல் கடந்த மாத ஜிஎஸ்டி செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வருவாய் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 4% அதிகமாக இருந்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா சரக்கு ரயில் கட்டண வருவாய் பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபருடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அக்டோபரில் 15% அதிகமாக வசூலாகி இருக்கிறது. அதாவது இந்த கொள்ளை நோயினுடைய பொது முடக்கம் பொதுமக்களை கூடுமான வரை அனாவசிய செலவுகளை தவிர்த்து கையிருப்பை பாதுகாக்க வைத்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பொது முடக்கமானது தளர்த்தப்பட்டு பொருளாதார நடவடிக்கைகள் இயல்பு நிலையை நோக்கி நகர்வதால் பொதுமக்களும் சேமிப்பு மனப்பான்மையை கைவிட்டு செலவழிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரித்திருப்பதும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 1.27 லட்சம் கோடி அளவிலான வருமான வரி மிகைப்பிடித்தத்தை திருப்பி அளித்திருக்கிறது. அதே போல் 70,000 கோடி அளவில் ஜிஎஸ்டியையும் பார்த்தீங்கன்னா திருப்தி அளித்திருக்கிறது. அதே போல் பண்டிகை கால சலுகையாக மத்திய அரசுகளுடைய ஊழியர்களின் ஊதியத்தில் ஒரு பகுதி முன்பணமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 73,000 கோடி அளவில் இது போன்ற சலுகைகள் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பணப்புழக்கம் பொதுவழியில் அதிகரித்திருப்பதும் அதன் காரணமாக மக்களுடைய வாங்கும் சக்தியும் அதிகரித்திருப்பதும் பொருளாதார எழுச்சிக்கு மிக முக்கியமான காரணங்களாக கருதப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கிகள் வழங்கக்கூடிய கடனுதவி பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு குறைவாகவே இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பெரிய கட்டமைப்பு நடவடிக்கைகள் அரசு கூடுதல் ஒதுக்கீடு செய்து பணப்புழக்கத்தை அதிகரித்தால் மட்டுமே மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரித்து பொருளாதார இயக்கமானது ஊக்கம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021-22ஆம் நிதியாண்டில் இந்தியாவினுடைய வளர்ச்சியானது 5.4% உயரும் என்பது உலக வங்கியினுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை எட்ட வேண்டுமென்றால் நிதி அமைச்சகமானது தாராள மனதுடன் செயல்பட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.